சில விஷயங்கள் நேரில பார்க்காத வரைக்கும் நம்ப முடியாது. இன்னும் சில விஷயங்களை நேரில பார்த்தாலுமே நம்ப முடியாது. அப்படி வீடியோ கேமராவில் எதிர்பாராத விதமா பதிவாகி பார்த்தவங்களை நம்ப முடியாத அளவுக்கு வரைய வச்ச சில மர்மமான காட்சிகளை தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் போகலாம். The Doorway. கலிபோர்னியாவில் இருக்கிற மர்மமான இடங்கள்ல ஒண்ணுதான் இந்த பார்டன் மேன்ஷன். ஹாண்டட் லொகேஷனான கைவிடப்பட்ட இந்த மேன்ஷனை சுத்தி பல தடவை பல பேர் மர்மமான பேய் உருவங்களை நேரில பார்த்ததா சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ஹாண்டட் மேன்ஷனுக்குள்ள கடந்த 2001ஆம் வருஷம் 2 யங்கான மனிதர்கள் உள்ள நுழைஞ்சு அப்படி என்னதான் இருக்குன்னு தைரியமா இன்வெஸ்டிகேட் பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. அப்படி ஒரு நாள் நைட் கையில கேமராவோட கிளம்பி போனவங்களுக்கு அங்க ஒரு மோசமான அனுபவம் கிடைச்சு கான்ட்ரவர்ஷியலான கோஸ்ட் சைட்டிங்ஸ்ல ஒன்னாவே மாறி இருந்தது அந்த சம்பவம். அப்படி அங்க என்ன நடந்தது, என்ன இருந்ததுங்கிறத நீங்களே பாருங்க. கிட்டத்தட்ட 7 அடி உயரம் இருந்த ஒரு மர்மமான உருவத்தை டோர்வே கிட்ட பார்த்ததும் பயந்து போனவங்க சடனா அந்த மேன்ஷனை விட்டு தலதறிக்க ஓடி இருக்காங்க. 2001 எடுக்கப்பட்ட இந்த வீடியோ 16 வருஷம் கழிச்சு சோசியல் மீடியாவிலையும் இன்டர்நெட்லயும் போஸ்ட் பண்ணப்பட்டு பயங்கரமா வைரல் ஆகி இருந்தது. இந்த ஒரிஜினல் வீடியோவை செக் பண்ணவங்களும் இது 100% ரியலான ஒண்ணுதான்னு உறுதிப்படுத்தி இருந்தாங்க. சம்திங் இன் தி ரோட். சிசிடிவி வீடியோ ஃபுட்டேஜ்ல பதிவான மர்மமான சம்பவங்களை குறிப்பிடும்படியான ஒண்ணுதான் இப்போ நம்ம பார்க்க போற இந்த வீடியோ. மோட்டார் பைக் ஒண்ணு வந்து பர்டிகுலரான இடத்துல ஹால்ட் ஆனப்போ அந்த ரோட்ல மர்மமான ஒரு பெண் உருவம் இருந்து உடனடியா மறைஞ்சு போன மாதிரியான மர்ம காட்சி அங்க ஆப்போசிட்ல இருந்த சிசிடிவில பதிவாகி இருந்தது. வண்டியை நிறுத்தின அந்த நபரும் மர்மமான அந்த உருவத்தை பார்த்து அடுத்த நொடியே தலதறிக்க ஓடி இருக்காரு. ரொம்பவும் அமானுஷ்யமானதா இருந்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்த எல்லாரையுமே உறைய வச்சிருந்தது. கோஸ்ட் கேல் ஆஃப் நியூஸ்ஹாம் பார்க். இங்கிலாந்தோட லிவர்பூல் பகுதியில் இருக்கிற நியூஸ்ஹாம் பார்க் அப்படிங்கிற இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டார்க் ஹிஸ்டரி இருக்கு. 1800கள் ஆர்ஃபனேஜா இருந்த இந்த இடத்துல ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பராமரிக்கப்பட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 1954ஆம் வருஷம் மென்டல் அசல்யமா மாறின இங்க மனநலம் பாதிக்கப்பட்ட நிறைய பேருக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை பலன் இல்லாம நாளடைவுல இறந்து போனவங்க தான் அதிகம். அதுக்கப்புறம் 1997ல இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் பர்மனண்டா க்ளோஸ் பண்ணப்பட்டு முற்றிலுமா கைவிடப்பட்ட இடமா மாறினது. அப்படி டோட்டலா கைவிடப்பட்ட அடுத்த 20 வருஷத்துல இந்த இடத்துல இருந்து நிறைய ஆவி சம்பந்தமான விஷயங்களும் அமானுஷ்யமான உருவங்களை பார்த்ததா சொல்லியும் நிறைய மனிதர்கள் மர்மமான தகவல்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இப்படி அமானுஷ்யமான பேய் நடமாட்டம் இருக்கிற இடமா இது மாறினதுனால நிறைய கோஸ்ட் ஹண்டர்ஸ் அடிக்கடி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுண்டு. அப்படி வந்தவங்க ஒரு நாள் எல்லாரும் ஒன்னா நின்னு ஒரு குரூப் போட்டோ எடுத்தப்பதான் அந்த மர்மமான உருவம் பதிவாகி இருந்தது. அன்னைக்கு அந்த ஈவென்ட்லயே கலந்துக்காத ஒரு பெண்ணோட உருவம் மர்மமான வகையில யூனிக்கா மங்களா தெரியற மாதிரி அதுல பதிவாகி இருந்தது. இந்த போட்டோகிராஃப் தான் இங்கிலாந்தோட இந்த அபாண்டன் ஹாஸ்பிட்டல்ல இன்னும் பயங்கரமானதாகவும் உண்மையான ஆவிகள் நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லியும் மக்கள் மத்தியில நம்ப வச்சு பிரபலமாக்கி இருந்தது. Haunted House. டயானா சிம்சன்கிற இந்த லேடிக்கு சொந்தமான பென்சில்வேனியாவில் இருக்கிற ஒரு வீடு அமானுஷ்யமான விஷயங்கள்னாலையும் ஆவிகள்னாலையும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லி சில வருஷங்களுக்கு முன்னாடி பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தாங்க. சோசியல் மீடியாவிலையும் அவங்க இது சம்பந்தமா நிறைய போஸ்ட் பண்ணியிருந்ததுனால இதை கேள்விப்பட்ட ஆர்வமான பென்சில்வேனியாவை சேர்ந்த ஃபாக்ஸ் 43ங்கிற டிவி ஸ்டேஷனை சேர்ந்தவங்க டயானாவை மீட் பண்ணி குறிப்பிட்ட அந்த ஹாண்டட் ஹவுஸ்குள்ள நுழைஞ்சி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அங்க சில வித்தியாசமான அமானுஷ்யமான அனுபவங்கள் கிடைச்சிருந்தது. ஸ்டேர் கேஸ்ல ஏறி செகண்ட் ஃப்ளோர்ல இருந்த கதவை மூட சொன்னதும் அந்த கதவும் தானாவே மூடுது பாருங்க. If that is you, would you please shut that door? Oh my God.
கூடவே அவங்க சோஷியல் மீடியாவில் ஷேடோ மேன்ங்கிற பேர்ல போஸ்ட் பண்ணியிருந்த போட்டோவையும் காமிச்சிருந்தாங்க. ரூம்குள்ளார வினோதமான சப்தங்கள் அடிக்கடி கேட்கவே ஒரு நாள் அந்த ரூம்ல வச்சு ரேண்டமா ஒரு போட்டோவை கிளிக் பண்ணப்போ இப்போ நீங்க பாக்குற இந்த கருமையான மர்ம நிழல் உருவம் பதிவாகி இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்கு வந்திருந்த டிவி சேனல் குருவை சேர்ந்தவங்களும் அங்க நடந்த அமானுஷ்யமான நம்ப முடியாத விஷயங்களை நேரடியாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இருந்திருக்காங்க. டயானா சிம்சன்கிற அந்த லேடி கையை ஸ்கிராச் பண்ண சொல்லி வீட்டுக்குள்ளார இருந்த கண்ணுக்கு தெரியாத அந்த ஸ்பிரிட் கிட்ட சொன்னதும் அது கேமராமேனோட கையவும் கீறி இருக்கு பாருங்க. Are you okay? Did you get scratched? அது மட்டும் இல்ல, கூட வந்த ரிப்போர்ட்டரும் ஏதோ ஒன்னு தன்னை ஸ்கிராச் பண்ணதாவும் சொல்லி இருந்திருக்காங்க. Nick has been scratched. I've been touched and pinched. அது மட்டும் இல்ல, அந்த ரிப்போர்ட்டரும் கேமராமேனும் அந்த வீட்ல ஸ்ட்ரேஞ்சான லைட்டையும் மர்மமான குரல்கள் கேட்டதையும் நேரடியாவே பதிவு பண்ணி இருந்திருக்காங்க. கூடவே அந்த ரூம்ல வீடியோ ரெக்கார்டிங் நடந்துகிட்டு இருந்தப்போ குறுக்க கருமையான கை மாதிரியான ஒரு மர்ம நிழல் உருவமும் கிராஸ் ஆகியிருக்கு பாருங்க. இப்படியான இந்த சம்பவங்கள் பென்சில்வேனியாவோட லோக்கல் டிவி சேனல்லையும் சோசியல் மீடியாவிலையும் வைரலான இந்த அமானுஷமான வீடியோ மிரள வைக்கக்கூடிய விதமாவே தான் மாறி இருந்தது. கோஸ்ட் சைல்ட். நாம இதுவரைக்கும் பார்த்த கோஸ்ட் வீடியோஸ்ல இது கொஞ்சம் வித்தியாசமானது. ஆடம் எலிஸ்ங்கிற இந்த நபர் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ரைட்டர் அண்ட் இல்லஸ்ட்ரேட்டர். அப்படிப்பட்ட இவருக்கு பேசிக்கா இந்த பேய் ஆவி சூப்பர் நேச்சுரல் ஆக்டிவிட்டி மாதிரியான அமானுஷமான விஷயங்கள் மேல எல்லாம் நம்பிக்கையே இருந்ததில்ல. ஆனா அப்படிப்பட்ட இவரையே நம்ப வைக்கும்படியா சில அமானுஷமான அனுபவங்கள் இவரோட லைஃப்ல நடந்திருக்கு. அது அவரோட ட்விட்டர் அக்கவுண்ட்ல வித் வீடியோவோட தொடர்ந்து போஸ்ட் பண்ணவும் செஞ்சிருக்காரு. அப்படியான அவரோட அனுபவங்களை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இவருடைய கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் 2017 வருஷம் ஆகஸ்ட் 7 ஆரம்பிக்குது. ஒரு இறந்து போன குழந்தையோட ஆவி இவரோட அபார்ட்மெண்ட்ல ஆக்கிரமிச்சிருக்கிறதாவும் அதை அவரை கொல்ல முயற்சி பண்றதாவும் தன்னோட முதல் போஸ்ட்ல குறிப்பிட்டிருந்திருக்காரு. ஆடம்க்கு ஸ்லீப் பேராலிசிஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கண் விழிச்சாலும் அவரால் சில சமயங்கள்ல நகர முடியாது. அந்த மாதிரி டைம்ல அவர் படுத்து இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி அவர் ரூம்ல இருந்த கிரீன் சேர்ல ஒரு சின்ன பையனோட ஆவி உட்கார்ந்து இருக்கிறத அடிக்கடி அவர் கவனிச்சிருக்காரு. தன்னை ஒரு சின்ன பையனோட உருவம் கவனிக்கிற மாதிரியான இந்த நம்ப முடியாத விஷயம் பிரம்மையா இல்ல உண்மையானு தெரிஞ்சுக்க அந்த ரூம்குள்ளார ஒரு வீடியோ கேமராவை பிக்ஸ் பண்ணி பார்த்திருக்காரு. அப்போ அதுலயும் அந்த உருவம் பதிவாகவே அந்த அபார்ட்மெண்ட் ஒரு கோஸ்டால ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குன்னு கன்ஃபார்ம் ஆகுது. ஒரு நாள் ஆடம் லைப்ரரியில உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணோட குரல் அவரோட காதுகளுக்கு மட்டுமே கேட்டிருக்கு. அது என்ன சொல்லி இருக்குன்னா, நீ டேவிட்ட பாத்தியா? அவன் ஆல்ரெடி இறந்துட்டான். மிட் நைட்ல மட்டும் தான் அவனோட கண்களுக்கு தெரியுமா. மறுபடியும் அவனை பார்த்தா 2 கேள்விகளை கேளு, மூணாவதா இதை மட்டும் கேட்டுறாத. கேட்டா அவன் உன்னை கொன்னுருவான்னு சொல்லிட்டு அந்த குரல் நின்று இருக்கு. ஆடமுக்கும் இன்னொரு ஸ்லீப் பேராலிசிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தப்போ அந்த பேய் உருவத்தை பார்த்திருக்காரு. அப்போ நீ எப்படி இறந்துன்னு கேட்ட கேள்விக்கு அந்த சின்ன பையனோட ஆவி ஸ்டோர் ஒண்ணுல நடந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போனதாவும், ஸ்டோர்ல அப்படி என்ன நடந்ததுங்கிற கேள்விக்கு ஷெல்ஃப் ஒன்னு தலைமையில விழுந்து இறந்து போனதாவும் சொல்லியிருக்கு. டேவிட்ங்கிற அந்த பையனோட ஆவி. இப்படி 2 கேள்விகள் முடிஞ்சதும் 3வது கேள்வியா யார் அந்த ஷெல்ஃபை தள்ளி விட்டாங்கங்கிற கேள்வியும் கேட்டிருக்காரு ஆடம். ஆனா அந்த ஆவி எந்த பதிலையும் சொல்லாம மறைஞ்சிருக்கு. ஸ்லீப் பேராலிசிஸ்ல என்ன நடந்ததுன்னே தெரியாம இந்த எல்லா கான்வர்சேஷனும் நடந்து முடிஞ்ச விதத்தை எழுந்து பார்த்ததும் அவராலேயே நம்ப முடியல. அடுத்த நாள் டேவிட்ங்கிற பேர்ல சமீபத்தில் எந்த சின்ன பையனாவது விபத்துல இறந்து போயிருக்கானு இன்டர்நெட்ல தேடி பார்த்திருக்காரு. ஆனா சிமிலரான எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. அப்புறம் அந்த அமானுஷமான அனுபவங்கள்ல இருந்து விடுபட சில வாரங்கள் கழிச்சு வேற ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி இருக்காரு ஆடம். முதல் 2 மாசம் நல்லா தான் போயிருக்கு. ஆனா அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஸ்ட்ரேஞ்சான அனுபவங்கள் திரும்பவும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. தான் வளர்க்குற பொண்ண டோர் கிட்ட நின்னு எதையோ உத்து கவனிக்கிறது, பல நிமிடங்கள் வரைக்கும் ஒரே இடத்துல நின்னு எதையோ பார்த்து கத்துறதுன்னு சொல்லி அது ரொம்பவும் ஸ்ட்ரேஞ்சா நடந்துக்கிறத கவனிச்ச ஆடம் ஒரு போலராய்டு இன்ஸ்டன்ட் கேமராவை வாங்கி ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள் அவரோட அபார்ட்மெண்ட்டை சுத்தி நடக்கிறத நோட்டீஸ் பண்ணா ரேண்டமா அதை பிக்சரா எடுக்க முடிவு பண்றாரு. அப்படி ஒரு நாள் அபார்ட்மெண்ட்ல டோர் ஒன்னு கிட்ட வினோதமான சப்தம் அடிக்கடி கேட்கறத பார்த்துட்டு அந்த பகுதியை போட்டோவை எடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. பலமுறை ட்ரை பண்ணியும் எல்லா போட்டோவுமே டார்க்கா தான் வந்திருக்கு. Okay, now I'm gonna take a photo of the hallway just to show you what that's like. And as you can see, the first one has already developed. இப்படி இன்ஸ்டன்ட் போட்டோ கேமரா மூலமா அவருக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடைக்கல. ஆனா அதுக்கப்புறம் சில நாட்கள் கழிச்சு அவரை டேவிட்டோட ஆவி ஹால்வே ஒன்னுல இருந்து இழுத்துட்டு போற மாதிரி கனவு வந்திருக்கு. அதோட ஸ்ட்ரேஞ்சான வாய்ஸோட அன்னோன் கால்ஸ் நிறைய வரவும் ஆரம்பிச்சிருக்கு. அந்த குரல்கள் எல்லாமே புரியாத வார்த்தைகள்ல ரொம்ப ஸ்ட்ரேஞ்சானதாகவும் இருந்திருக்கு. இதெல்லாம் நடந்து சில நாட்கள் கழிஞ்சதும் ஆடம் ஜப்பான் ட்ரிப் ஒன்ன பிளான் பண்ணி கிளம்பி போறதுக்கு முன்னாடி தன்னோட பூனை ஏதாவது வித்தியாசமா நடந்துக்குதான்னு தெரிஞ்சுக்க வீட்டுல மோஷன் சென்சார் பெட் மானிட்டரிங் கேமரா ஒன்ன செட் பண்ணிட்டு போறாரு. அன்னைக்கு சேம் நைட்டே இந்த கேமராவில இருந்து ஒரு அலர்ட் மெசேஜும் வருது. அதை ஓபன் பண்ணி பார்த்தப்போ அதுல என்ன பதிவாகி இருந்திருக்குன்னு பாருங்க. அரை மணி நேரம் கழிச்சு இது நடந்திருக்கு.
போனையும் அந்த ஒரு வாரத்துல பல தடவை ஸ்ட்ரேஞ்சா நடந்துகிட்ட காட்சிகளும் இதுல பதிவாகி இருந்தது. அதோட வேற சில அமானுஷ்யமான விஷயங்களுமே பதிவாகி இருந்தது. இப்படியான இந்த அமானுஷ்யமான சம்பவங்கள் ஆடம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமுமே நடந்துகிட்டே தான் இருந்திருக்கு. இது எல்லாமே 2017 வருஷ காலகட்டத்தில் ஆடம்ங்கிற மனிதருக்கு நடந்த ஸ்ட்ரேஞ்சான அனுபவங்களோட ட்விட்டர் பதிவுகள். சோ இந்த உலகத்துல சூப்பர் நேச்சுரலான விஷயங்கள் கண்டிப்பா இருக்குதுங்கிறதுக்கு இந்த காட்சிகளே உதாரணம். ஆடமுக்கு நடந்த மாதிரி அனுபவம் நம்மள யாருக்காவது நடக்கிற வரைக்கும் நம்மளாலையுமே கூட இதை முழுசா நம்ப முடியாதுங்கிறது தான் உண்மை. இந்த கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறதையும் உங்களோட கருத்துக்களையும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் என்டர்டெய்னிங்கான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.